குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஷீட் மெட்டல் ஒர்க்கில் அளக்கக்கூடிய சில முக்கியமான கருவிகள். குறிப்பாக 2 கருவிகள். ஒன்று ஸ்டீல் ரூல். இந்த ஸ்டீல் ரூல் வழக்கமானது தான். மில்லிமீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் குறிக்கப்பட்டிருக்கும். நம்ம ட்ரேடில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். 150 mm, 300 mm, 600 mm, 1000 mm வரைக்கும் உள்ள ஸ்டீல் ரூல் கிடைக்கும். இதை பயன்படுத்தி நீளத்தை அகலத்தெல்லாம் அளந்துக்கலாம் ஷீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும். ஷீட் மெட்டல் வந்து ஷீட்டோட திக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தடிமன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அது ஸ்டீல் ரூல் அளக்க முடியாது. அதுக்காக இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜை பயன்படுத்தி இந்த படம் 1 பார்க்குறீங்க இல்லையா, இது ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். இது ஒரு சின்ன சின்ன துவாரங்கள் ஸ்லாட் இருக்கும். ஸ்லாட்டுக்கு கீழே துவாரங்கள் இருக்கும். இந்த ஸ்லாட் என்பது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உள்ளதான் ஸ்லாட். இந்த இடத்துல உள்ள ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் என்ன ஷீட் அளக்கணுமோ ஷீட்டோட திக்னஸ் பகுதியில் அதை இன்சர்ட் பண்ண அது உள்ளார சொருவினாக்கா அது எந்த ஸ்லாட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதுதான் அந்த ஷீட்டோடைய ஒரு ஸ்டாண்டர்ட் கேஜ் நம்பர். அது நம்பரை தான் சொல்லுவாங்க. இப்போ 12 அப்படின்னா 12ங்கிறது கேஜ் நம்பர். அதுக்கு சமமான மில்லிமீட்டர் உண்டு, அளவு உண்டு. அது வேணால் நம்ம மைக்ரோமீட்டர்லேயே அளந்து பார்த்துக்கலாம். அப்போ ஸ்டாண்டர்டான ஒரு அளவுகளை திட்டமிட்டு வச்சுருக்காங்க. குறிப்பாக 3 mm வரைக்கும் அண்ட் பிலோ, அது கீழே உள்ளதெல்லாம் அந்த ஒயர் கேஜுக்குள்ளார வந்துடும். அந்த 2வது படம் காட்டுறது ஒரு அளவை, ஒரு ஒயரை அளக்குறாங்க. அந்த ஸ்லாட்டில் தான் அளக்கணும், ஹோலில் அளக்கக்கூடாது. அந்த ஸ்லாட்டில் இந்த இடத்துல கருப்பு கலரில் இருக்குல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒயரை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஒயர் அந்த ஹோல்குள்ளார அந்த ஸ்லாட்டுக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அது கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் அந்த ஒயரோட கேஜ் நம்பர் தான் சொல்லுவாங்க. இப்போ ஷீட்டு 12 கேஜ், 18 கேஜ், 20 கேஜினாக்கா அந்த 20 கேஜுக்கு சமமான மில்லிமீட்டர் அளவு உண்டு. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்க்கலாம்.